ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் போய்கொண்டே இருக்கிறது, புதிய நாள் புலர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதுதான் நாம் தொடங்கினோம் புதிய வருடத்தை. மாதத்துடைய கடைசி நாள், அடுத்த மாதம் என்று நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தாலும் இந்த ஒவ்வொரு நாட்களும் பயனுள்ள பலனுள்ள ஒரு நாட்களாக மாற்றுவது என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அது ஆன்மீகமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குடும்ப வாழ்வாக இருக்கலாம், குருத்துவ நிலைகளாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழதான் நாம் காலையில் திருப்பலிக்கு வருகை தந்து அந்த நாளை ஒப்பு கொடுத்து, இறைவா நீ பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில் தொடங்குவது அழகான ஒரு அற்புதமான காரியம். இன்றைய நாளுடைய இறை வார்த்தையின் சிந்தனை நாம் அசைப்போடும் ஒரு அழகான ஒரு நிகழ்வை உங்களுக்கு தொடங்கி அதன் வழியாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அர்ஜென்டினா நாடு, அந்த அர்ஜென்டினா நாட்டில் பன்சவாலா என்கின்ற ஒரு அரிய வகை பறவை, பன்சவாலா என்கின்ற ஒரு அரிய வகை பறவை. அந்த அரிய வகை பறவை இனப்பெருக்கத்திற்காக அது எங்கு செல்லும் என்றால், தன்னுடைய நாடாக இருக்கக்கூடிய அர்ஜென்டினாவிலிருந்து கலிஃபோர்னியா நாட்டிற்கு அது பறந்து செல்லுமா. அதாவது பிப்ரவரி மாதத்தில் அது பறக்க ஆரம்பிக்கும், மார்ச் மாதத்தில் போய் அது சேரும். பிறகு இனப்பெருக்கம் முடிந்துவிட்டு அக்டோபர் நவம்பர் மாதம் பறக்க ஆரம்பிக்கும், டிசம்பர் மாதத்தில் வந்து சேருமாம். ஏறக்குறைய 16,600 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் அது பறக்கும். அதில் இன்னொரு கூடுதலான சிறப்பு என்றால், அது பறக்கக்கூடிய இடமானது நிலப்பரப்போ அல்லது மலையும் கிடையாது, கடல் மேலே தான் அது பறக்கும். கடல் மேல் பறப்பது மிக மிக கடினம் இல்லையே, எங்கேயுமே நிற்கவும் முடியாது. தாகம் எடுத்தால் அல்லது பசி என்றால் அல்லது சோர்வென்றால். ஆனால் அது என்ன செய்யுமா அந்த பறவை? தட் இஸ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். அது என்ன செய்யுமா, பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு போது தன்னுடைய காலில் ஒரு சிறிய குச்சியை அது எடுத்துக்கொண்டு கடல் மேல் பறக்க ஆரம்பிக்குமா. அதற்கு சோர்வோ அல்லது தாகமோ அல்லது பசியோ இருந்தால் அந்த குச்சியை கடல் மேல் வைத்து சற்று ஓய்வெடுத்துவிட்டு மீண்டுமாக அது பறக்குமாம். ஏறக்குறைய 16,600 கிலோமீட்டர் பன்சவாலா என்கின்ற அரிய வகை பறவை. அந்த சிறிய குச்சி அதற்கு ஒரு பெரிய உதவி இல்லையா? ஆகல இன்றைய நாள் பாருங்கள், சிறிய விஷயங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி 2 உவமைகள் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று தானாக வளரும் விதையினுடைய உவமை, இரண்டாவது கடுகு விதையினுடைய உவமை. தானாக வளரும் விதை, அது எப்படி தானாக வளரும்? இதயம் தானாக இயங்குகிறது. எப்படி? மூளை தானாக செயல்படுகிறது. எப்படி? அப்படி என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அதை படைத்த கடவுள் பின்புலமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் இல்லையா? ஆகவே தானாக வளரும் விதை அது கடவுள் மேல், கடவுளுடைய பராமரிப்பில், கடவுளுடைய பாதுகாப்பில், கடவுளுடைய நம்பிக்கையில் அது வைத்து இடர்வரினும் தொடர் பயணம் என்று அந்த தானாக வளர்கின்ற விதை மரமாக வளர்கிறது. ஆக நாமும் அப்படிதான். ஆக ஒவ்வொரு நாளும் கடவுள் மேல் இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து நாம் வளர இடர்வரினும் தொடர் பயணம். இரண்டாவது அந்த கடுகு விதை ரொம்ப சிறியது, பெரிய தாக்கத்தை, பெரிய மரமாக அது வளர்ந்த பிறகு நிறைய பறவைகள் வந்து தங்கக்கூடிய மரமாக உயரும். எப்படி அந்த பன்சவாலா என்ற பறவை சிறிய குச்சி, ஆனால் பெரிய அளவுக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை அது பறப்பதற்கு உதவியாக இருக்கு. அதுபோல சிறிய சிறிய செயல்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அதனால சொல்வார்கள், ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சின்ன வார்த்தை தான் லீவ் ஷார்ட் எடிஃபை மெனி என்று சொல்வார்கள். வாழ்வது என்பது குறுகியது தான், ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்ற ஆங்கில புத்தகம் இருக்கு. சிறியதே அழகு, சிறிய புன்னகை பெரிய மாற்றம், சிறிய உதவி பெரிய மாற்றம், சிறிய ஜெபம் பெரிய தாக்கம். ஆக ஆண்டவர் அழகான உவமை, கடுகு விதை சின்னதுதான், அது ஒரு பெரிய தாக்கம். அதுபோல சிறிய சிறிய முயற்சிகள், சிறிய சிறிய முன்னெடுப்புகள், சிறிய சிறிய விஷயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த சிறிய சிறியவற்றில் மகிழ்வு காணுகிற மக்களாக வாழ்வோம். இன்றைய நாள் ஷான் போஸ்கோவுடைய விழா. 1815ஆம் ஆண்டு பிறந்து 1888ஆம் ஆண்டு இறந்தவர். நாளெல்லாம் தொன்போஸ்கோவுடைய மாணவன் நிறைய பேர் படித்திருக்கின்ற தொன்போஸ்கோ அவரை பற்றி டொன் அல்ல டான் என்பது இத்தாலிய மொழியில் ப்ரீஸ்ட் என்ற அர்த்தம், குரு என்ற அர்த்தம்.
ஜான் போஸ்கோ 2 வயதாகும் அவருடைய அப்பா இறக்கிறார். தாயினுடைய பராமரிப்பில் தான் அவர் வளர்கிறார். 6 மாதம் படிப்பு, 6 மாதம் நிலத்தில் உழைப்பு, ஏழை குடும்பம். பிறகு 9 வயதில் கனவு காண்கிறார். தன்னுடைய எதிர்கால பணிகளை குறித்து கனவுகளை காண்கிறார். தாய் தேவ சகாய தாய் மேல் அதிகமான பக்தியை ஊட்டி வளர்க்கிறார். ஒரு கட்டத்தில் குரு மாணவராக செல்வதற்கு முன்பாக குருத்துவ ஆடையை உடுத்தி கொண்டு தன் தாய் முன்பாக நிற்கிறார். அவங்க அம்மா சொல்கிறாங்க, உண்மை இந்த ஆடையில் பார்ப்பதற்கு மகிழ்ச்சி தான், ஆனால் இந்த ஆடையை விட நீ வாழப்போகின்ற புண்ணிய வாழ்வுதான் முக்கியமானது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த குருத்துவ ஆடைக்கு களங்கம் வந்ததென்றால் அப்பொழுதே இந்த ஆடையை கலைத்து விட்டு வா என்று ரொம்ப அழகாக அந்த தாய் மார்கரெட் மரியம்மாள் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து தொன் போஸ்கோவை வளர்த்தவள். தொன் போஸ்கோ சிறுவர்கள் இளையோர்களின் பாதுகாவலர். சலேசிய சபையெல்லாம் உருவாக்கி இன்றைக்கு ஏறக்குறைய பல இடங்களில் விரிந்து கிடக்கிறது என்றால் கடவுள் மேல் அவர் வைத்த நம்பிக்கை சிறிய அளவில் தோன்றி பெரிய மாற்றத்தை கொடுத்தவர் தான் புனித தொன் போஸ்கோவுடைய விழா நாளில் அவர் சொல்லுவார், கடவுளை எனக்கு ஆன்மாக்களை கொடுங்கள், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் என்கிறார். ஆக இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மாமனிதருடைய வாழ்வில் கடவுளுடைய பராமரிப்பில் பாதுகாப்பில் நாமும் நம்பிக்கை வைத்து சிறிய சிறிய செயல்கள் பெரிய பெரிய மாற்றத்தை உருவாக்க இறைவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.